இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதை நம்ம அடிக்கடி நம்ம நன்கு தெரிந்த வசனம், நன்கு கேட்ட ஒரு வசனம் தான். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. ஆனால் நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, வீட்டாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, வீட்டாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மை ஆண்டவர் ஒரு குடும்பமாக வைத்திருக்கிறார். நமக்கு அருமையான குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே ஒருவேளை சில குடும்பத்துல பிள்ளைகள், கணவர், மனைவி எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்படி உள்ள குடும்பம் உண்மையாகவே பாக்கியமான குடும்பம் தான். ஆனா சில வீடுகள், அநேக வீடுகள்ல பெற்றோர் நல்ல ஜெபிப்பாங்க, பெற்றோர் ஆண்டவருக்கு பயந்து நடப்பாங்க, பிள்ளைகள் அதன்படி என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஜெபிப்பாங்க, பிள்ளைகள் ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்பாங்க, பெற்றோருக்கு அந்த ஜெபம் இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வீட்டார் அனைவரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டார் அனைவரும், நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் என்ன சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே சிறைச்சாலைக்காரன் என்ன செய்கிறான்? அந்த பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் அடிபட்டு அந்த கஷ்டப்பட்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை பாடி துதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த சிறைச்சாலை அந்த காரன் பார்க்கிறான், எல்லாரும் தப்பி ஓடி விட்டார்கள் என்று சொல்லி, நாம் இனி என்ன செய்ய முடியாது, அரசாங்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி தன்னைத்தானே அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணி அவன் மாய்த்து கொள்கின்ற சூழ்நிலையெல்லாம் பவுல் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், எங்க கட்டுகள் கலந்து போனாலும் கதவுகள் திறந்தாலும் நாங்க என்ன செய்யல, ஓடி போகல, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவன் என்ன செய்கிறான்? நடுங்கி தீபங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக விழுந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலும் கூட ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நம்ம மட்டும் அல்ல, குடும்பத்தையும் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னும் கூட கொர்நேலியுவை பார்க்கிறோம், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமா இருந்தான். வீட்டார் அனைவரோடும். நாமும் கூட நம்ம வீட்டாரோடு சேர்ந்துதான் என்ன செய்யணும்? குடும்பமாக நம்ம கர்த்தரை தேடணும். முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இன்னும் கூட லோத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அந்த லோத்து நீதிமானா இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த லோத்தை மாத்திரம் ஆண்டவர் தப்புவிக்கல, அந்த லோத்தினுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வீட்டார் அனைவரையும் அந்த சோதோம் கொமோரா அழிவில் இருந்து ஆண்டவர் தப்புவிக்க பிரயாசப்படுகிறார். இன்னும் கூட நோவா குடும்பத்தை பார்க்கிற பொழுது, அந்த நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்தான். அந்த நோவாவை மட்டும் ஆண்டவர் ரட்சிக்கல, அவன் குடும்பத்தார், வீட்டார் அனைவருக்கும் அங்கே ஒரு பேழை உண்டு பண்ணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த குடும்பத்தார், வீட்டார் அனைவரும், அந்த 8 பேர் என்ன செய்தாங்க? இந்த குடும்பம் பேழைக்குள்ளே சென்றது. நாமும் கூட நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு என்கிற பேழைக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும். நல்ல ஜெப வாழ்க்கைக்குள்ளாக பிள்ளைகள் வர வேண்டும். நம்ம மாத்திரம் ஆலயத்திற்கு போனா போதாது, நம்ம பிள்ளைகளும் ஆலயத்திற்கு வரணும். ஓய்வு நாள் ஆராதனைக்கு மட்டுமில்லை, எப்பொழுதெல்லாம் ஆலயத்துல மணி அடிக்கிறதோ, நமக்கென்று கொடுத்த அருமையான ஆலயத்திலே, நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த அருமையான ஆராதனையிலே நம்ம பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்கு மிகவும் நாம் அக்கறை எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது அந்த வீட்டார் அனைவரும் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து.
நம்ம குணப்பட்டதோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்முடைய சகோதரர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய வேலை செய்கிற இடத்துல நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரையும் நம்ம என்ன செய்யணுமா, ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர்களையும் நாம என்ன செய்யணும், பலப்படுத்த வேண்டும். நாம மாத்திரம் அல்ல, நம்மை சார்ந்தவர்கள். அதான் நீ ஆயத்தப்பட்ட பின்பு உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ என்ன செய், ஆயத்தப்படுத்து. ஆமா, அந்த ரட்சிப்பு நம்மளோடு மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்மளுடைய உறவுகளோடு அந்த ரட்சிப்பு என்ன செய்ய வேண்டும், விரிவடைய வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் மனம் திரும்ப வேண்டும். ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை ஒருவர் கூட அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கிற அப்படின்னா காலம் கடைசி காலம், பல விதத்துல சோதனைகள் வரும். பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இடரலா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் இடரலா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைக்கலாம், பெற்றோர் நல்லா படிச்சா போதும், நல்ல வேலை வாங்கி நல்ல திருமணம் முடிச்சு பிள்ளைகளை நல்லா செட்டில் பண்ணா போதும் மாத்திரம் நம்ம நினைக்க கூடாது. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆத்துமா ரட்சிக்கப்படணும். பிள்ளைகள் தெய்வ பயத்தோட வளரணும். நம்ம சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளரணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், கரிசனையோடு நாம் காணப்பட வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும், என் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கணும், என் பிள்ளைகள் பரிசுத்தத்துல வளரணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது முழு குடும்பமும் என்ன செய்யப்படும், ரட்சிக்கப்படும். இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த சிறைச்சாலைக்கார தலைவனை நம்ம பார்க்கிறோம். உடனே அந்த ராத்திரியிலே அந்த பவுலும் சீலாவும் அவன் வீட்டுல இருந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் வீட்டுல இருந்த எல்லாருக்கும் அங்கே வசனத்தை போதிக்கிறார்கள். அந்த கொர்நேலியு சம்பவத்திலையும் நம்ம பார்க்கிறோம். கொர்நேலியு என்ன செய்கிறான், தானு மாத்திரம் கர்த்தரை அறிந்தால் போதாது என்று சொல்லி தன்னுடைய வீட்டார் அனைவரோடும், தனக்கு விசேஷித்த நண்பர்கள், தன்னுடைய இனஜனங்கள் எல்லாம் கூட்டி வச்சு பேதுரு மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்காக அங்கே காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ராத்திரியிலே அவனுடைய வீட்டாருக்கும் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அந்த ராத்திரியிலே அவனுடைய தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் என்ன செய்கிறான், 34ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். பத்தியில தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். வீட்டார் அனைவரோடும் நாம தேவனிடக்கு பிரியமா இருந்து நமக்கு ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்திலே காணப்படும். அந்த மகிழ்ச்சியை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கருத்தோடு நம்முடைய குடும்பத்தாருக்காக, வீட்டில் உள்ளவர்களுக்காக, ரட்சிக்கப்படாத, ஜெபிக்காத, வேதம் வாசிக்காத நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, கணவன்மாருக்காக, மனைவிமார் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஒரு பரலோகமாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வீட்டார் எல்லாரும் ஆண்டவரே பரலோகத்திலே உங்க சந்நிதிக்கு முன்பாக நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. இந்த கிருபையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேனையா. நாள் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.